திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளோடு கூட புறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கிற குறட்பாக்களை நாம பார்த்து கொண்டிருந்தோம். சொல் என்பது எவ்வளவு முக்கியம், பேச்சின் விஸ்தீரணம் என்ன, ஒரு மனிதனிடம் இன்னொரு மனிதன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த பேச்சுங்கிறது எவ்வளவு அவசியமா இருக்கு, அது நமக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபேக்கல்டி அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு வாக் சக்தி அப்படிங்கிறத நாம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு சொல்றதுக்காகவே வள்ளுவர் எதெல்லாம் இந்த வாக் சக்தியினால பண்ணக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்து அந்த குற்றங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அதிகாரங்களை எழுதுறார் அப்படின்னு பாக்குறோம். பேச தெரியற எல்லாரும் எல்லாத்தையும் சரியா பேச முடியறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அறியாமைதான் காரணம். அறியாமையின் காரணமாக இந்த பேச்சு அப்படிங்கிறது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டதாகவோ அல்லது தர்மத்தை சார்ந்தோ இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த பேச்சு குற்றமுடைய பேச்சாக மாறிவிடுகிறது. அதுல முக்கியமான குற்றம் என்ன, ஒரு பேச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான குற்றம் என்ன அப்படின்னு எடுத்துக்கொண்டு வந்து நம்ம இதுல பார்த்தோம். ஒரு ஒழுக்கம் அப்படின்னா எது மிக மோசமான ஒரு ஒழுக்கக்கேடு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுதான் பிறனில் விழையாமைங்கிறத சொன்னார் அப்படின்னு பாக்குறோம். அது போலதான் பேச்சுல இருக்கக்கூடிய குற்றத்துல லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா அடுத்தவர்களை பற்றி அவதூறாக பேசுவது என்பது மிக மிக மோசமான செயல். காரணம் என்ன அப்படின்னா அது நமக்கு பாபத்தை சேர்க்கிறது. இது கடைசி குறள்ல அந்த பாவத்தை சேர்க்கிறதுங்கிற விஷயத்த முதல் குறள்ல ஆரம்பிச்சுட்டு கடைசி குறள்ல அழகா அதை ஒரு எம்பெடடா இருக்கும். இந்த அதிகாரமானது கடைசி குறள்ல வைக்கக்கூடிய ஒரு விஷயமானது எப்படி வைக்கிறார் அப்படின்னா, இது உயிருக்கு ஆபத்தானது. அப்பா உயிர் போயிடுமான்னா அப்படி சொல்லல, உயிருக்கு எப்படி ஆபத்து அப்படிங்கிறதுக்காக இத்தனை விஷயங்களை சொல்றாரு. உயிருக்கு ஆபத்துனாலே நம்ம புரிஞ்சுக்கணும் இது பாபம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதைத்தான் ரொம்ப நெடும் பயணத்துல நாம் அதைத்தான் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உயிருக்கு எது நன்மையை தருகிறது அப்படின்னு சொன்னா புண்ணியம் தான் நன்மையை தருகிறது. உயிருக்கு கெடுதல் எது செய்கிறதுன்னா பாபம் தான் கெடுதலை செய்கிறது. முதல்லயே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லிட்டார் அவன் ஒரு புண்ணியமும் பண்ணலனாலும் பரவாயில்ல, புண்ணியம்ன்ற வார்த்தை கூட சொல்ல மாட்டான்னா பரவாயில்ல, புண்ணியத்தை பண்றவங்களை பத்தி பேச மாட்டான்னா பரவாயில்ல, ஆனா அவன் புறம் கூறாமல் இருந்தால் போதும் அப்பா அப்படின்னு முதல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அதை போட்டுட்டாரு. புறம் கூறுவதுங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்ணியங்களை கூட நீக்கிவிடும் அல்லவா, அவ்வளவு பெரிய பாபம் அது. அப்படிங்கிறதுனால இந்த புறம் கூறுவது அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு குணம் அப்படிங்கிறதாக முதல்ல எடுத்து கொண்டு வந்து வைக்கிறார். அடுத்தது சொன்னார், அவன் அறம்லாம் செய்யலன்னா பரவாயில்ல, அறத்தை பழித்தால் கூட பரவாயில்ல, அறத்தை செய்யாமல் அறம் அல்லாதவற்றையெல்லாம் செய்யறான். அதாவது நல்ல காரியமெல்லாம் செய்ய மாட்டான், அதுக்கு ஆப்போசிட்டா எல்லா துஷ்டத்தனமும் பண்ணி கொண்டிருக்கான், அப்ப கூட பரவாயில்ல. ஆனா அதை விட கெடுதல் எது தெரியுமா, அடுத்தவனை புறம் பேசிவிட்டு அங்க இன்னொரு விஷயத்த சேர்த்து சொல்றார். அவனை காணும் பொழுது அவன் அப்படியே பொய்த்து நகைக்கிறான் பாரு, அது ரொம்ப ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்றார். இதானே நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு போறோம்னாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல நம்ம பழகிறோம்னாலும் சரி, பின்னாடி நம்மளை பத்தி கேவலமா பேசுறவங்க அந்த கேவலமா பேசுற விஷயத்த முன்னாடி சொல்றதுக்கு ஒரு ஒரு தைரியமே இருக்காது யாருக்கும். காரணம் என்ன, அவர்கள் செய்வது தவறு செய்வதற்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். யாருக்கு கெடுதல் பண்றோமோ அவர்கள் முன்னாடியே அதை பண்றதுக்கு பயம் இருக்கும். அதனாலதான் பின்னாடி பேசுறதுங்கிறது அவ்வளவு பாபத்தை தரக்கூடிய செயல் அப்படின்னு கொண்டு போறார் திருவள்ளுவர். அடுத்தது சொன்னார், அப்படிதான் நீ பேசுவியா, அதுக்கு நீ சாகிறதே பரவாயில்லப்பா, இதுதான் உன்னோட குணம் அப்படின்னா இந்த உயிர் உனக்கு எதற்காக இருக்கிறது, உயிர் இருக்கும் வரைக்கும் நம்முடைய புண்ணியங்களை சேர்ப்பதில் தான் இந்த உயிர் நாட்டத்தோடு இருக்கணும். அப்படித்தான் இந்த வாழ்க்கையை கட்டமைக்கணும். அறம் பொருள் இன்பம் வீடு,
இந்த மூன்றுமே அறம், பொருள், இன்பம் இது மூன்றுமே புண்ணியத்தை உத்தேசித்துத்தான் இருக்க வேண்டும். அதுதான் வீடு பெற்றுக்கு நம்மை அழைத்துச் செல்லும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. இங்க வந்து அப்ப நமக்கு என்ன தோணும்? இப்ப அந்த காலத்துல எல்லாம் கெட்டவங்களே இல்லையா என்ன? அப்படிதான் போயிருக்காங்களா எல்லாரும்? கெட்டவங்க இருந்திருக்காங்க. அதனாலதான் அவர் இந்த அதிகாரத்தையே எழுதுறாரு. எதையுமே பார்க்காம ஒருத்தரால எப்படி இவ்வளவு ஆழமா யோசிச்சு எழுத முடியும்? யோசிச்சு பார்க்கணும். இது எல்லா மனிதன் அப்படின்னு சொன்னாலே மிக்ஸ்டர் ஆஃப் குட் அண்ட் பேட் தான். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நாம என்ன கன்சிஸ்டன்டா எதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட சைட வந்து குறைக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒரு டாஸ்கா வைத்துக் கொண்டிருக்கோம். அதைத்தான் வள்ளுவரும் நமக்கு பண்ணறதுக்கு சொல்றாரு ஆக்சுவலி. அப்ப இந்த புறம் கூறுவதற்கு விட நீ பேசாம செத்தே போன. நீ செத்து போனவனுக்கு சமானம் தான் அப்படின்னு சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். அப்படி நீ செத்து போனா உனக்கு என்ன பலன் தெரியுமா? அறம் கூறும் ஆக்கம் தரும். அந்த புண்ணியமாவது உனக்கு மிச்சம் இருக்கும். ஏனென்றால் நமக்கு இப்போ பேங்க் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா அத சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். நமக்கு பணம் சேருறது, பணம் செலவாருது. நமக்கு பணம் இருக்கணும் நிறைய அப்படின்னா சேரறதுக்கு வழி குறைஞ்சா கூட செலவை குறைக்கிறது நம்ம கையில இருக்கு இல்லையா? அதனால இந்த பாப்பம் அப்படி நீங்க பேங்க்ல வந்து புண்ணியம்ங்கிறது நமக்கு கிரெடிட்னு வச்சுக்கோங்க. பாப்பம்ங்கிறது நம்மளுக்கு டெபிட். என்னால கிரெடிட்டை ஏத்த முடியலன்னா டெபிட்டையாவது குறைக்கணுமா வேண்டாமா நான்? அதுதானே நம்மளோட பண்ண முடிஞ்ச விஷயம். நான் நிறைய நல்ல காரியங்கள்ல ஈடுபடுறதுக்கு எனக்கு முடியல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நகரவே முடியல, வீட்டுலதான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தினம் சுவாமிக்கு ஒரு விளக்கேத்துறதே பெரிய டாஸ்கா பண்ணி கொண்டிருக்கேன். ஆனா போன் போட்டு என்னோட வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி மத்தவங்க கிட்டயும், மத்தவங்கள பத்தி அடுத்தவங்க கிட்டயும் என்னால போன் போட்டு பேச முடியும். நான் என்ன பண்றேன்? புண்ணியத்தை சேர்க்காம பாவத்தை அல்லவா சேர்த்து கொண்டிருக்கிறேன். அதனால நீ இதை பண்ணாம இருந்தியானா உனக்கு அறம் கூறும் ஆக்கம் தரும். இதை நீ பண்ணாத உனக்கு புண்ணியமாவது மிச்சமா இருக்கும். அட்லீஸ்ட் அடுத்தடுத்த உலகங்களுக்கு போவதற்கு உனக்கு புண்ணியம் தானே வேணும். பரலோகே தனம் வந்து இதுதான் நமக்கு தர்மம் தான் தனம் அப்படின்னு ஒரு சுபாஷிதம் சொல்றது. வேற உலகத்துக்கு போகணும்னா எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவேன்? தர்மத்தை தான் பண்ணணும். தர்மம்னா அந்த இடத்துல புண்ணியம்னு அர்த்தம். அயல் நாட்டுக்கு போனான்னாக்கா அவன் நல்ல வந்து ஒரு படிப்பு படிச்சிருந்தா தானே அங்க மதிப்பாங்க. அதனால வேற விதேஷே வந்து தனம் எது அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து இதுதான் தனமா, அவனுக்கு வித்யா தான் தனமா. நன்னா படிச்சிருந்தா அப்போ உனக்கு வெளிநாடுகள்ல வெளியூர்கள்ல எல்லாம் உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னா அப்படி பண்ணணும். ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுது உனக்கு எது தனம், எது உனக்கு சொத்து அப்படின்னு சொன்னா மதி புத்தி. வியசனேஷு தனம் வந்து புத்தி அப்படின்னு சொல்றது இந்த சுபாஷியம். பரலோகத்துல எது தெரியுமாப்பா தனம்? நீ தர்மத்தை பண்ணியிருந்தியானாதான். புண்ணியம் தான் உனக்கு அங்க வந்து போய் என்ஜாய் பண்ணறதுக்கு அது ஒண்ணுதான் எக்ஸ்சேஞ்ச். நமக்கு மணி டிரான்ஸ்பர், மணி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அதுதான் இருக்கணும். அதனால என்ன சொல்றாரு இங்க அப்படின்னு சொன்னா, அதாவது மிச்சமா இருக்கட்டும், பண்ணாத இந்த பாப்பத்தைன்னு அடுத்த குறள்ல சொன்னாரா? அப்புறம் சொல்லிட்ட, உனக்கு சொல்லணும் அப்படின்னு இருக்கா? உண்மையிலேயே அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நீ நினைச்சியானா கண்ணின்று கண்ணறச் சொல். அவங்க முன்னாடி நின்று சொல்லேன்ப்பா. அத சொன்னா பரவாயில்ல. அதனால பிரச்சனை கிடையாது. என்ன மிஞ்சி போனா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இப்படிலாம் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்களே அப்படின்னு. பரவாயில்ல. யார்கிட்டயோ போய் ஒருத்தரோட குறைய சொல்றதுக்கு குறைன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கடைசியில சொல்லப் போறார். குறைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ரைட்டே இல்லன்னு. அப்படியே கண்டுபிடிச்சாலுமே கூட, அதை அவர்களுடைய கண் முன்னால் சொல்வது ரொம்ப நல்லது. கண்ணின்று கண்முன் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச்சல். நம்ம நினைப்போம் முன்னின்று பின்னோக்காச்சல். நீ முன்னாடி நின்று கொண்டு பின்னாடி பேசாத அப்படின்னு அர்த்தம் இல்ல அதுக்கு. பின்னோக்கா அப்படின்னா பின்னால் வருவதை கருதாமல் உனக்கு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய கெடுதலை பற்றி, அதாவது பாபம் சேருமே அப்படிங்கறத எண்ணாமல் நீ சொல்லாத. அதனால கண்ணுக்கு முன்னாடி பேசு. சரி, கண்ணுக்கு முன்னாடி நல்லா பேசுறாங்க, நல்ல வாய் இனிக்க பேசுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம நம்பிட முடியுமா? நிறைய அறத்தை எடுத்து சொல்கிறார்கள். இந்த குறள் வந்து சென்ற வகுப்புல அவங்க கீதா மேடம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதை ஒரு தடவை சொல்லிட்டு அப்புறமா நம்ம மேற்கொண்டதுல பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அறத்தை எடுத்து உபதேசிக்கிறான். நல்லா வந்து எல்லாரும் பேரை கூப்பிட்டு வச்சுக்கொண்டு தர்மசாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்கு, ஸ்மிருதியில இப்படி சொல்லியிருக்கு, வேதத்துல இப்படி சொல்லியிருக்கு, திருக்குறள்ல இப்படி சொல்லியிருக்கு, இப்படி எல்லாம் நல்லா வியாக்கியானம் பண்ணி அந்த உரை இந்த உரைன்னு எடுத்தெல்லாம் நல்ல பிரமாதமா பேசுறாங்க.
ஆனா அந்த பேசுற விஷயத்த அவர் உள்வாங்கிக் கொண்டாரா இல்லையா அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன எப்படி நீ அவர்களை பேசுவது அவர்கள் உணர்ந்ததை பேசுகிறார்களா? சும்மா டேப் ரெக்கார்டர் மாரி ஒரு விஷயத்த வாசிச்சு கொண்டு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? இத நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த அறத்தை கூறக்கூடியவனுடைய நெஞ்சத்தான் அண்மை. அந்த அண்மைனா என்ன அர்த்தம்? இங்க தான் எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் வரும். ஏன்னா குறள படிக்கிறச்சே நாம வந்து அந்த பதவுரைய வந்து படிக்கும் பொழுது, இந்த விஷயத்த கொஞ்சம் நுணுக்கமா யோசிக்கணும். அண்மை அப்படின்னா நீங்குதல். எதனுடைய அண்மை அப்படின்னா, அறம் சொல்லும். அறத்தின் அண்மை. அவன்ட்ட அறம் இருக்கா? இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் நெஞ்சில் அறம் இருக்கிறதா? அதான் கொஸ்டின் இப்போ. நெஞ்சில் அறத்தோடு தான் அறத்தை பற்றி பேசுக. தர்மத்தை உபதேசம் பண்றா. பெரிய கூட்டம் கூடியிருக்கு. அவன் சொல்றத கேட்கறதுக்கு. அந்த புராணத்துல அப்படி சொல்லியிருக்கு. இவர் உண்மையே பேசணும். வாய்மையே வெல்லும். ஹரிಶ್ಚಂದ್ரன் அப்படி பண்ணியிருக்கார். இவர் இப்படி பண்ணியிருக்கார். எல்லாம் சொல்லி பெரிய கதை எல்லாம் சொல்லி முடிச்சு, சன்மானம் எல்லாம் வாங்கி கொண்டு மேடையை விட்டு இறங்கி கீழே போறாரு. இப்ப திருவள்ளுவர் ஒரு சீனை சொல்றார். என்ன சீனு? அறம் கூறும் நெஞ்சத்தான் அண்மை. அவன் நெஞ்சுல நிஜமாவே அறம் இருக்கான்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? அத நீ எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? அந்தாண்ட மேடையில இருந்து இறங்கி வரான் இல்ல, அவனைப் போலவே இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சாரகன் யாராவது இருப்பானே, ஏதாவது தர்மம் சொல்லக்கூடியவனோ அல்லது பேச்சாளனோ அல்லது அவன் வீட்டுல இருக்கிறவனோ அல்ல அவனுக்கு தெரிஞ்சவனோ நண்பனோ யாரையோ பத்தி அவன் கிட்ட ஏதோ பேசும் பொழுது அவன் எப்படி வந்து பேசுறாங்கிறத பாரு. அவன் புறம் சொன்னான்னு சொன்னா, இந்த மேடையில பேசும்பொழுது அவன் நெஞ்சுல அறமே கிடையாது. முடிவு பண்ணிடு நீ. அப்படின்னு சொல்றான். இத நமக்கு ஒரு ஸ்கேல். இந்த திரும்ப திரும்ப நான் சொல்றேன். கீதா கிளாஸ்லயும் இதே சொல்றேன். இங்கேயும் இதே சொல்றேன். எத படிச்சாலும் இந்த ஸ்கேல் எல்லாம் அடுத்தவனுக்கு கிடையாது. நமக்கு தான். நாம வந்து ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது, நம்ம நம்ம படிச்சது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சு பண்றோம் இல்லையா? சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த மாரி ஒரு உத்வேகம் வரும். நெறைய படிச்சோம்னா, யாருக்காவது அத சொல்லணும்னு தோணும். சொல்லக்கூடாது. எப்ப வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னா, அந்த விஷயத்த நல்லா அசிமிலேட் பண்ற வரைக்கும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது என்னவா இருக்கும்னா, வெறும் வெர்பல் டயோரியாவா இருக்கும். இந்த வேர்ட்ஸே தான் யூஸ் பண்றாங்க அறிஞர்கள். சும்மா வாயால வந்து ஒரு ஒரு கொட்டுறது மாரி தான் இருக்கும். அப்படி கொட்டுறதுனால யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. அந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலர் குணத்த எடுத்து சுவாமிஜி அழகா சொல்லுவார். ஒரு குணத்த எடுத்துக்கோங்க. அந்த குணத்த தியானம் பண்ணுங்க. அந்த குணத்தோட நாம இருக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் இந்த குணத்துல நமக்கு குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சு, நானே எனக்கே ஒரு ரேங்க் கார்ட் போட்டு, இந்த குணத்த நான் மாஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வரும்பொழுது ஒரு திருடத்தா வரும். அந்த அந்த விஷயத்துல எனக்கு ஒரு பிடிமானம் இருக்கும். அப்ப சொன்னேன்னா, அந்த சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஒரு வலிமை இருக்கும். நான் ஒரு விஷயத்தையே பிராக்டிஸே பண்ணாம, சும்மானா நான் வந்து நான் 10 புஸ்தகம் படிச்சிருக்கேன். அதுலேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம இந்த YouTubeல பார்க்கறதெல்லாம் அப்படிதான் பார்க்கிறோம். அதுல இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள், அத்தனை விஷயங்கள்னு நான் முழுசா சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, இப்பொழுது வந்து ரொம்ப ஞானிகளும் சேர்த்து அதுல தான் போடுறாங்க. அதனால நான் வந்து இது ஞானியோடதா, இது ஞானி இல்லாததா பிரிச்செல்லாம் பார்க்க நம்மளால முடியாது. ஆனா பெரும்பாலும் பார்த்தாலே தெரிஞ்சிரும் நமக்கு. அது வந்து புக்லேருந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாமிட்டிங் ஃபீலிங் இருக்கா? இல்ல உணர்ந்து வருதா அந்த வேர்ட்ஸ்? உணர்ந்து வரணும். இங்க திருவள்ளுவர் என்ன சொல்றார்? புறம் கூறுவானா மாட்டானா? யாரு? உபதேசம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கானே அவன். அவன் உபதேசம் எல்லாம் நல்லா பண்றான். அவன் புறம் பேசுபவனாக இருப்பானா மாட்டானா? உனக்கு சந்தேகமா இருக்கா? அந்த அறம் சொல்லறதுக்கு அப்புறமா பேசி பாரு அவன்கிட்ட. அப்ப அவன் புறம் கூடுவான் என்று சொன்னால், அவன் பேசக்கூடிய அந்த புன்மையால் காணப்படும். அந்த புல்லிய வார்த்தைகள். புல்லியன கீழான வார்த்தை. ஒண்ணுமே வேண்டாம். அவர பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவரு அந்த இதுக்கு பணம் வைக்காம அவரு வாங்க மாட்டாருங்க அவரு. அவரு அப்படி பணத்தாசை பிடிச்சவரு. இப்படி பேசிட்டானாலே போதும் நமக்கு. அதுக்கு மேல எதுவுமே தேவை கிடையாது. நமக்கு இந்த நம்ம வந்து நம்மள சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு. விஷயம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். நாம அத்தகையவர்களோடு பழக வேண்டுமா? வேண்டாமா? நாம டிசைட் பண்றதுக்கு இது ஸ்கேல். வள்ளுவர் வந்து, "நீ இந்த ஸ்கேல் தரேன்பா. ஒரு ஆளா இந்த ஸ்கேல்குள்ள நிறுத்தி வச்சு பாரு. நீ அப்படி இருக்காங்களா பாரு." அப்படி சொல்லல. உனக்கு என்ன புரொடெக்ஷன் வேணும் பார்த்துக்கோ. நான் இந்த புறங்கூறாமை படிக்கிறம்போது என் மனசுல தோன்றக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்ப நாம மத்தவங்க கிட்ட நாம இப்படி புறம் பேசக்கூடாது அப்படிங்கிறத படிக்கிறோமோ, அதோட கூட நமக்கு இன்னொரு பொறுப்பு இருக்கு. என்னன்னா, நம்ம கிட்ட யாராவது இந்த மாதிரி புறம் பேச வந்தா, அங்கேயே அப்படியே கட் பண்ணி டாபிக்க மாத்திட்டு போயிரணும்.
பேசுறத முதல்ல அளவே பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, என் அனுமதி இல்லாமல் என்னுடைய காதுகள் நான் கேட்க நினைப்பதை ஒரு நாளும் கேட்க முடியாது. இதுல நமக்கு ஒரு திருடமான நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லை. இது வந்து இது நாலெட்ஜாவே இருக்கணும் நமக்கு. என்னன்னா இது எப்படி சாத்தியமாகும்? அப்ப அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க. நான் சும்மா கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் எப்படி வந்து அவங்கள ஹர்ட் பண்ண முடியும்னா? போய் ஹர்ட் பண்ண வேண்டாம். நான் நேத்திக்கு ஒரு சுபாஷிதம் படிச்சேன். உங்களுக்கு அத பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாமா? அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஓடி போயிடுவாங்க. ஏன்னா வம்பு பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுபாஷிதத்துல என்ன இருக்கு? ஒரு நல்ல ஒரு குறளுக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொன்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்ப நமக்கு தெரியும். யார்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் நமக்கு எல்லா உயிரினத்துக்கும் பகவான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசமோட தான் அனுப்பிச்சிருக்காரு இங்க. நாம ஒண்ணும் இங்க டிஃபென்ஸே தெரியாத ஆட்கள் கிடையாது. நமக்கு தெரியும். நம் மனதை எப்படி பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால வாய் தான் இருக்குன்னு யாராவது ஏதாவது சொன்னா, இதுல எவ்வளவு தூரத்துக்கு நாம புறம் பேசக்கூடாதுங்கிறதுல ஒரு அழுத்தம் இருக்கிறதோ இந்த அதிகாரத்தில், அதே அளவுக்கு புறம் பேசுவதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம மறந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் பேசவே மாட்டேன். யார பத்தியுமே நான் பேசவே மாட்டேன். யாராவது சொன்னா நான் பாட்டுக்கு கேட்டுக்கொண்டே இருப்பேன். இப்ப நம்ம பாட்டுக்கு கேட்டுக்கிறோம் அவ்வளவுதானே. நம்ம போய் யார்கிட்டயும் சொல்லலைன்னா பரவால்ல. நம்ம இன்னொரு பாவம் பண்றோம். அடுத்தவன பாவம் பண்றதுக்கு நம்ம தூண்டுறோம். தேவையா நமக்கு இது? நம்ம பாவம் பண்ணாம இருக்கிறது ஒரு பக்கம். நம்ம புண்ணியம் பண்ண முடியல அது ஒரு பக்கம். அடுத்தவனுக்கு பாவத்த சேர்த்து விடுறதுல நமக்கு என்ன அவ்வளவு உத்வேகம்? தேவையில்ல அந்த பேச்சு அப்படிங்கிறத நம்மளோட ஜஸ்ட் அப்புறம் சொல்லுங்க வேற என்ன விஷயம்? அப்படின்னு கேட்டுட்டோம்னாலே அந்த டாபிக் கட் ஆயிடும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். யார் யார் எந்தெந்த மோட்டிவ்ல நம்மள்ட்ட பேச வராங்க? எப்ப நாம அத்தியாத்மிகமாக நம்முடைய நான் யார் என்பதை தேடி நம்மோட பயணம் ஆரம்பிச்சதோ, அப்பையிலேருந்தே நாம என்ன பண்ணணும்னா, சுத்து வட்டாரத்துல இருக்கிற விஷயங்களை எல்லாம் நீக்கி நீக்கி ஒரு வேலி போட்டுக்கொண்டே தான் நாம் பயணத்தை தொடங்கணும். தொடரணும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். முள்ளு முள்ளுக்காடு ஆக்க விட்டுட்டோம்னா அப்புறம் வெட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால இதெல்லாமே நம்ம மனசுல வைத்துக்கொண்டே பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது இதுக்கு அடுத்த இதுல என்ன சொல்றார்? குறள்ல என்ன சொல்றார்? பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும். இவன் ஒருத்தனை பத்தி பேசுறானா, இன்னொருத்தனுக்கு இவனை பத்தி பேசுறதுக்கு விஷயம் இல்லாம இருக்குமா? இருக்குமப்பா. யோசிச்சு பார். நீ யார பத்தியாவது ரொம்ப வாய்தான் இருக்குன்னு பேசிட்டேன்னா, உன்னை பத்தி நீ எப்படி பேசுவ அப்படிங்கிறத பத்தி இன்னொருத்தர்கிட்ட அவர் பேசுவார். இது ஒரு விஷயஸ் சைக்கிள் மாதிரி அப்படியே சுத்தி கொண்டே இருக்கும். அவரை பத்தி இவரு, இவரை பத்தி அவரு, அவரை பத்தி இவரு அப்படின்னு எல்லாம் சுற்றி கொண்டே இருக்கும். அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது லாஸ்டா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பகத் சொல்லி கேளிர் பிரிப்பர். பல குடும்பங்கள் பிரிந்ததுக்கு என்ன காரணம்? பேச்சுதான் காரணம். முக்கியமா பேச்சுதான் காரணம். மத்தபடி வேற எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். நம்ம அழுக்காராமை பண்ணும்பொழுதும் படிக்கும் பொழுதும் நம்ம பொறாமை தான் காரணம் அப்படி சொன்னோம். அந்த பொறாமை எப்படி வெளிப்பட்டது? அதுல பார்த்தோம்னா நம்ம பேச்சுல தான் வெளிப்பட்டது. முக்கியமா ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு விஷயத்த அணைச்சு கொண்டு போக வேண்டியது அப்படிங்கிறது குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமான பொறுப்பு. இங்க எந்த இதுக்குள்ள படித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த இயலுக்குள்ள படித்துக் கொண்டிருக்கிறோம்னா, இல்லறவியலுக்குள்ள படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இல்லறவியலுக்குள்ள ஆர்ட் ஆஃப் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே அது ரொம்ப முக்கியம். சுற்றம் வேணும் நமக்கு. இப்ப நாம பாட்டுக்கு நமக்கு வாய் புளிச்சதோ, மாங்காய் புளிச்சதோன்னு அடுத்தவங்கள பத்தி பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நல்ல உறவுகள் இதெல்லாம் போயிடும். இதெல்லாம் போச்சுன்னா என்ன நடக்கும்? இதெல்லாம் போயிடுத்து அப்படின்னு சொன்னா, அந்த அந்த இல்லறத்தை நடத்தக்கூடியவனுக்கு அவனுடைய ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடும். அந்த வாழ்க்கை என்பது அவனுக்கு உதவிகள் இல்லாத அவன் மட்டுமே எதிர்கொள்ள வேண்டியதாக போயிடும். இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத மன அழுத்தங்களை கொடுக்கும். அதனால யார் பண்ணுவாங்க இத அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த குறள்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, யார் தெரியுமா இது மாதிரி பண்ணுவாங்க? யாருக்கு வந்து இந்த நல்ல சுற்றம், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் இதெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு மைண்டே இல்லையோ, அதாவது அவனுக்கு அதனுடைய மேன்மையே தெரியல. நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு இல்ல. அதனாலதான் அவர் சொன்னார், நட்பாடல் தேற்றாதவர். நான் சொன்னேன் தேற்றாதவர்ங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆழ்ந்து சிந்திப்பதில் இந்த நட்பு என்பதும் சுற்றம் என்பதும் எனக்கு என்ன நன்மையை செய்யும்? அத கொஞ்சமாவது யோசிக்கணும். யோசிக்காம நான் யார பத்தி சொல்லுவேன்? அந்த நட்போ சுற்றமோ அந்த அந்த ஒரு பிராக்கெட்குள்ள இருக்கிறவங்கள பத்தி தான் நான் சொல்றேன். எங்க இருக்கு உங்களுக்கு க்ளூ அப்படின்னா அடுத்த குறள் அதைத்தான் சொல்ல போறேன்.
அடுத்த குறள்ல அவர் ஆரம்பிக்கிறதே துன்னியார் குற்றமும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த நட்பாடல் தேற்றார் நீங்க கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் எவ்வளவு மைண்ட் அப்ளை பண்ணி ஒரு கனெக்டிவிட்டியோட ஒவ்வொரு குறளையும் அவர் வந்து கட்டமைச்சிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதிகார கட்டமைப்பும் சரி, இயலை கட்டமைத்ததும் சரி, குறட்பாக்களை உள்ளுக்குள்ள வரிசைப்படுத்தி இருப்பதும் சரி. உண்மையிலேயே அவர் இதே வரிசையில எழுதினாரா இல்ல இது வரிசைப்படுத்தப்பட்டதா இதை பத்தி எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த வரிசை இருக்கு இல்லையா, இது அற்புதமான வரிசை. இப்ப நாம என்ன பாக்குறோம் இதுல, நட்பாடல் தேற்றாதவர் அப்படின்னு முடிக்கிறார் அங்க. அதாவது நட்பை பற்றி அவனுக்கு ஆழ்ந்த சிந்தனை இல்லை. நட்பு மட்டும் இல்ல, சுற்றத்தை பற்றியும் ஆழ்ந்த சிந்தனை இல்லை. நல்ல நட்பும் சுற்றமும் சூழலும் நம்மளுடைய குடும்பமும் விருத்தியாகணும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணணும், ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய நூத்தர்கிட்ட சொல்லப்படாது, பேசாம இருக்கணும். அப்படியே தெரிஞ்சாலும் கண்டும் காணாமையுமா போயிடும். அப்படி இருந்தாதான் குடும்பம் செழிப்பா இருக்கும். அப்படி இருந்தாதான் உறவுகள் பலப்படும். யார்தான் இங்க குறை இல்லாம இருக்காங்க? எல்லார்கிட்டையும் குறை இருக்கு. குறை இல்லாத ஒரு ஆளே கிடையவே கிடையாது. அந்த குறைய மேக்னிஃபை பண்ணி பாக்குறது இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு கெடுதல். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த சொல்ற. அதை சொல்லி கேளிர் பிரிப்பர். கேளிர் அப்படின்னா உறவுகள், நட்புகள், இதைகளை எல்லாம் பிரிக்கிறது அப்படின்னு. நம்மளை பத்தி தப்பா சொன்னாக்க நம்மளுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்ப அந்த ஒட்டு உறவு, அந்த பாண்டேஜ் எல்லாம் இருக்குமானா இருக்காது. அப்ப திருப்பியும் பழையபடி அது ஆகுமானா அதுவும் சந்தேகத்துக்கு இடமானதுதான். என்னதான் நம்ம பேட்சப் போட்டாலும் அது மறுபடியும் ஒட்டவே ஒட்டாது அப்படிங்கிறது தான் உண்மை. மனசுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. அது போட்டாச்சு அப்படின்னா திரும்ப அதை எடுத்து ஒட்ட வச்சு அதை திரும்ப பழையபடி அதே மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வருது. வேணும்னா ஃபெவிகால் நம்ம உடனே நம்ம வந்து ஆர்கியூ பண்ணலாம். கண்ணாடிலாம் இப்பெல்லாம் ஃபெவிகால்லாம் வந்துருச்சுங்க, அதெல்லாம் போட்டு ஒட்டலாம். நீங்க ஒட்டிட்டு பாருங்களேன், அந்த முகம் அதே மாதிரியே பழைய மாதிரியே எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம மேடு பள்ளமும் இல்லாம தெரியறதான்னு பாருங்களேன். தெரியவே தெரியாது. போச்சுன்னா போச்சுதான், அவ்வளவுதான். கண்ணாடி என்பது அது எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணுமோ அவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும். எல்லார் மனசும் அப்படித்தான். யாருடைய மனதையும் வேதனைப்பட விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த அந்த மனசோட ஒட்டிக்கவே முடியாது. அடுத்தது சொல்ற, துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் ஏதிலார் மாட்டு. பிரமாதமான ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கிறார் நமக்கு திருவள்ளுவர். துன்னியார் குற்றமும் தூற்றும். துன்னியார்னா நெருங்கி பழகினவங்க, தன்னோட நெருங்கி பழகினவங்களுடைய குற்றம்னா இந்த இடத்துல குறைகள். அந்த குறைகளை அவங்க இல்லாத சமயத்துல நேர சொல்லிட்டாதான், கண்ணின்று கண்ணற சொல்லினோம்னு தான் பிரச்சனையே இல்லையே, அதான் சொல்ல மாட்டான். நேர சொல்லாம அவன் இல்லாத சமயத்துல தூற்றும். தூற்றும்னா பழி சொல்லி தூற்றுறது. அவங்க இருந்தா அவங்களால அந்த வார்த்தைகளை காது கொண்டு கேட்க முடியாது. இல்லாத சமயத்துல அப்படி காது கொண்டு கேட்க முடியாத சொற்களை உபயோகித்து அவர்களை பற்றி குறைகளை எடுத்து விஸ்தீரணமாக பேசுவது அப்படிங்கிறது தான் துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார். மரபுனா அந்த தன்மையை கொண்டவர்கள், அப்படிப்பட்ட ஒரு குணத்தை கொண்டவர்கள். இதே வேலையா இருக்காங்க. ஒரு வீடுனா அப்படிதான் 2-3 கேரக்டர்ஸ் இருக்கும். எப்படி இருந்தாலும் 2-3 கேரக்டர்ஸ் நம்ம என்ன நல்லது பண்ணினாலும் அந்த நல்லதுலேருந்து ஒரே ஒரு கெட்டதை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த கெட்டதை நல்லா ப்ளூஸ்ட் பண்ணி ப்ளோ பண்ணி அதை காமிச்சு அதை எல்லார்கிட்டையும் நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி தரத்துக்கு அது ரெடியா தான் இருக்கும். இதுக்கு ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 அதிகாரம் முன்னாடி போனீங்கன்னா ரூட் தெரிஞ்சிடும். ரூட் என்னன்னா அழுக்காராமை. அந்த அழுக்காருங்கிறது தான் பொறாமைப்படுறது. அடுத்தவனை பார்த்தா பாரு, இவங்களுக்கு இந்த ஃபேமிலியிலேயே இவங்களுக்கு தான் நல்ல பேர் இருக்கு, இவங்க சொல்றதுதான் நடக்கிறது, எப்பவுமே இவங்க பேச்ச கேட்டுட்டு தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறாங்க, அப்படி என்ன இந்த அம்மா பெரிய இதுவா அல்லது இந்த ஆள் பெரிய இதுவா அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுல வந்துடுதுன்னா உடனே என்ன ஆகுது, க்ளோஸ் தான், வெரி க்ளோஸ் சர்க்கிள். என்ன ஆகுது, எப்படா தப்பு பண்ணுவான்னு பார்ப்போம், மாட்டாமையா போயிடுவான், எதுலயாவது மாட்டுவோம், அப்ப எடுத்து வைக்கிறேன் பாரு, நான் எல்லார்கிட்டையும் இவனுடைய தண்டவாளத்துல ஏத்துறேன் பாரு. இந்த டைலாக் எல்லாம் நம்ம வீட்டுல நிறைய பேர்த்த கேட்டு கேட்டுதான் வந்திருக்கும். அப்போ என்ன ஆகுது, மரபினர். அதுக்காக மரபினர்னா என்ன, தன்மையர். அது மாதிரி டெய்லியே வெயிட் பண்ணிட்டே இருக்கான், என்ன பண்ணுவான். ஹி இஸ் வாட்சிங். எப்ப நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், நம்ம வந்து புடிச்சு மாட்டி விடலாம் அப்படின்னு ஒரு ஆவலாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கார்கள் இல்லையா. அப்படிப்பட்டவர்கள் கேட்கிறார் வள்ளுவர், ஏதிலார் மாட்டு என்னை கொல். சரி, இவனுக்கு புதுசா ஒருத்தன் அறிமுகம் ஆயிருக்கான்னு வச்சுக்கோயேன், இது வந்து ரொம்ப பழகியாச்சு,
பழகின கூட்டத்திலேயே இப்படி ஒண்ணுக்கு ரெண்டுக்கு பண்ணிட்டு உட்காந்துருக்கானே, ரொம்ப புதுசா ஒரு இடத்துல இப்போ ஒருத்தரோட இவனுக்கு ஒரு பரிச்சயம் ஆச்சுதான். அவர்க கிட்ட எல்லாம் பின்னாடி எப்படித்தான் பேசுவானோ இவன் அப்படின்னு ஆச்சரியப்படும். எப்படி இருக்கு பாருங்க. இந்த கொஸ்டின் எவ்வளவு அழகா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு சுற்றமாக அமைந்து விட்டவர்களிடமே குற்றம் பார்க்க நம்மால முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னா, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை சொல்லியிருக்கே. சுற்றத்திலேயே நம்ம குற்றம் பார்க்கிறோம், பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு. பார்க்கிறோம்னா, அந்நிய மனிதர்களிடம் நாம எப்படி நடந்துப்போம்? அப்ப என்ன நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கு. ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஏதாவது இருக்குமா? இந்த ஆளுக்கு ஒரு நம்பகத்தன்மையே கிடையாது அப்படிங்கிறது தான். என்னன்னா, நெருக்கமா இருக்கிறவர்கள் கிட்ட குறைகள் நமக்கு டக்குன்னு தெரியும். யார்கிட்டயோ பழகும் பொழுது டக்குன்னு தெரியாது. கொஞ்ச நாள் ஆகும். இந்த நெருக்கமா இருக்கிறதோடைய பர்ப்பஸ் என்னன்னா, அந்த குறைகளை கண்டுக்காம, நிறைகளை மட்டும் பார்த்து, அந்த உறவை நாம் பலப்படுத்தியோ அல்லது மெயின்டெயின் பண்ணியோ நம்ம வாழ்க்கைய நடத்துறது. இதுக்கு தான் முன்னாடி சொன்னார், அவன் நட்பாடல் தேற்றாதவனா இருப்பான். அதனால தான் துன்னியார் குற்றத்த இப்படி தூற்றிக் கொண்டிருக்கிறான். ஒரு நட்பு தேவை எனக்கு. எனக்கு இது இவ்ளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மதிச்சு, அப்படியே அவன் ஏதாவது பண்ணியிருந்தா கூட, நான் அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டேன். அப்படின்னு சொன்னான்னா, அவன் மனுஷன். இவன் எப்ப வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப மதிக்கவே இல்லையோ, அவன் என்ன பண்ணுவான்? எவ்வளோ வருஷமா அவன் பழகி இருந்தாலும் சரி, அவர்களிடம் குற்றம் கண்டுபிடித்து அடுத்தவர்களிடம் அதைப் பற்றி விஸ்தாரமாக பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவன் புதிதாகச் சேர்ந்த நட்புகளுடன் எந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு பழகுவான்? அப்ப என்ன அது இன் அதர் வேர்ட்ஸ் என்ன? புதுசா இருக்கிறவன் கிட்ட இவன் இன்னும் ஜாஸ்தியே வந்து புரணி பேசுவான் அப்படின்னு அர்த்தம். இந்த பழகின இடத்திலேயே இவன் இந்த வேலை பண்றான்னா, பழகாத இடங்கள்ல இவன் அதிகமாவே புரணி பேசுவான். ஒரு இது இருக்கு. நீதி சதகம்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு வார்த்தை வரும். பரகுண பரமாணு பர்வதீகிருதக அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னொருத்தரோட குணம் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம ஜெனரலா பேசறச்சே, அவங்க ரொம்ப நல்ல டைப்புப்பா. ரொம்ப நல்ல ந நெறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. நெறைய குடுத்துட்டு இருக்காங்க. நெறைய பேருக்கு செய்றாங்க. இப்படியெல்லாம் நம்ம வந்து சில பேர பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதோ, இல்ல ஷேர் பண்ணும்போதோ நம்ம சொல்றது உண்டு தான். இல்ல கொஞ்சம் நல்ல அ இது அறிவுல சிறந்தவர்க. அப்படி ஏதோ ஒண்ணு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குணம், ஏதோ ஒரு குணம் அவர்கள பத்தி சொல்றோம்னா, பரகுணம், பரமாணு இந்த இடத்துல என்ன சொல்றார்? ரொம்ப குட்டியா ஒரு நல்ல குணம் இருக்கு அவங்க கிட்ட. அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப அப்படியே சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் இல்ல. ஆனா, நல்லவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குட்டியா இருக்கிற நல்ல குணத்த அப்படியே ஒரு பர்வதீகிருதக பெரிய மலை அளவுக்கு பேசுவாங்களாம் அத பத்தி. அப்ப அப்ப பேசி அது ஒரு பெரிய வந்து ஒரு 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 பூஸ்ட் பண்ணி கெட்டத கிடையாது. நல்ல குணத்த அப்படி பூஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கேட்கிற பெர்சனுக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது நம்ம ஒண்ணும் அவ்வளவு பண்ணவே இல்ல. இவங்க நம்மள பத்தி இப்படி சொல்றாங்களே! அப்படின்னு அவங்களுக்கே இருக்கும். ஆனா நல்லவங்க என்ன பண்ணுவாங்க அத சொல்றதோட நோக்கம் என்ன தெரியுமா? அப்படி சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். நாம இன்னும் நல்லா பண்ணணும். இதுக்கே இவ்வளவு சொல்றாங்க. நம்ம இன்னும் நல்லா பண்ணா நம்மளுக்கு இன்னும் நல்லா வரும். ஆனா, இந்த தீயவர்கள் என்ன பண்றாங்க, இந்த புறம் பேசக்கூடியவர்கள், அந்த சின்னதா ஒரு கெட்ட குணம் இருந்தா, அதுக்கும் ஒரு ஃப்ளெக்ஸ் போர்ட் அளவுக்கு பெருசா ஆக்கி, அத உட்கார்ந்து ஊர் ஊரா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்ன ஆகும் இது? இதோட நெகட்டிவ் எஃபெக்ட் இது. இது என்ன ஆகும்னா, அவனுக்கு ஒருவேளை அந்த குணம் உண்மையிலேயே அவன் கூறக்கூடிய அந்த குறை இருந்ததுன்னா, குறை இன்னும் பெருகும். குறையாது. நல்ல குணம் எப்படி வந்து சொல்ல சொல்ல பெருகுறதோ, அதே மாதிரி தீய குணமும் இப்படி 4 பேர்ட்ட சொன்னா, "அப்படித்தான் நான். என்ன பொன்னால ஆனத பார்த்துக்கோ." அப்படின்னு ஒரு பிடிவாதம் உண்டு. அந்த பிடிவாதத்த நாம தான் வளர்க்கிறோம். எப்படின்னா, இப்படி சொல்லி, 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 சொல்லி தான் வளர்க்கிறோம். அதனால நாம என்ன பண்ணணும்? இதுல நமக்கு என்ன வேலை இருக்கு? இந்த குறள் படிச்சாச்சு. நம்ம "துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னைக்கொல் ஏதிலார் மாற்று" அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அப்படின்னு கேட்கிறார் திருவள்ளுவர். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுற முடியாது. நாம இது மாதிரி என்ன பண்றோம்? ஃப்ரம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எத்தன பேசியிருக்கேன்? யார்ட்ட பேசியிருக்கேன்? அதுல எத்தன மத்தவங்கள பத்தி பேசினேன்? அந்த மத்தவங்கள பத்தி பேசினதுல எவ்வளவு கெடுதலா பேசினேன்? அவங்களோட குறைகள எவ்வளவு பேசினேன்? பேசவே இல்லன்னா, இன்னைக்கு நல்ல நாள். பேசிட்டேன்னா, இனிமே அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனோட தான் அந்த நாள் நமக்கு முடிக்கும். இதுதான் நமக்கு நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஒரு குறளும் படிச்சுட்டு அப்படியே பாஸ் ஆன் பண்ண போறதில்ல நம்ப. இந்த குறட்பாக்கள் வாழ்க்கை மயமாகணும்னா இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் நமக்கு வேணும். 2வது ஒருத்தரோட நெருங்கி பழகும் பொழுது இன்னொரு பிரச்சனை வருது. துன்னியார் குற்றம் சொன்னதுனால இந்த ஒரு விஷயத்த நம்ம சிந்திக்கணும். நெருக்கம் என்ன பண்றது தெரியுமா?
நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது. நான் நினைச்சிருக்கேன் இப்படி, அவங்க இப்படிலாம் இருப்பாங்க. அப்படியே தான் போணும். கொஞ்சம் மாறிட்டாங்க அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் மாறும் பொழுது குறையாக தெரிகிறது. முதல் விஷயம் என்னன்னா, அடுத்த மனிதரிடம் பழகும் பொழுது, நம் எதிர்பார்ப்பு என்பதே அங்க இருக்கக்கூடாது. அவங்கவங்க இயல்போட பழகுறாங்க. எனக்கு அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம். அப்படித்தான் நம்ம மனிதர்களை ஏற்றுக்கொள்ளும். இப்போ அது ரொம்ப முக்கியம் எதுலன்னா, குடும்பத்துல அப்படிதான் இருக்கணும். ஏன்னா இருக்கிற எல்லாரும் எனக்கு ஏத்த மாரி நடக்கணும்னு நான் நினைச்சேன்னா, நம்ம இப்ப ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டோம். நம்ம வந்து வெறும் ஒரு ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், குழந்தைகள் இவ்வளவுதான் இருக்கோம்னாலும், ஆனா அதுவே நம்மளுடைய செட்டப் தானா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒரு ஒரு ஃபங்ஷனோ, ஒரு பெரிய இதுவோ நடக்கும் பொழுது நமக்கு வேணும், மனிதர்கள் வேணும். இந்த மனிதர்கள் வேணும் அப்படின்னு சொன்னா, குறைகளை பார்த்துக் கொண்டே இருந்தால் மனிதனோடு நாம் இணங்கி வாழவே முடியாது. இணங்கி வாழவில்லை அப்படின்னு சொன்னா, அந்த இல்லற தர்மத்தை நம்மால பண்ண முடியாது. நீங்க அங்கேருந்து எடுத்துட்டு வரணும் இதுக்கு. நீங்க இது எடுக்கணும்னாக்க, ரெஃபரன்ஸ் எடுக்கணும். தென்புறத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் எல்லாத்தையும் ஒரு இல்லறத்தான் பண்ணணும்னு சொன்னா, அந்த எல்லாத்துக்கும் அவனுக்கு ஆட்கள் துணை வேணும். ஆள் பலம் வேணும். ஆளே இல்லாம துறவியாட்டம் போய் எங்கேயானு உட்கார்ந்திருக்காரா? இல்லையே. அவர் இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டுமே. இந்த சமுதாயம் இன்னொன்னு ஒண்ணு இல்லறம் மட்டும் அல்லையே, வெளியில வந்தா அந்த சமுதாயத்தில் அவன் ஒரு பிரஜையாக இருக்கிறானே. சும்மா குற்றம் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் இதை பண்றாரு, அதை பண்றாரு, அங்க சிக்கிறாரு, இங்க துப்புறாரு, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா அதனால நமக்கு உறவுகள் பலப்படுமா? பலப்படாது. நீங்க இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கிறத நேர சொல்லிடணும். சொல்லிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதனாலதான் நமக்கு என்ன வேணும் இந்த குறள்ல இருந்து அப்படின்னா, நான் செய்வது என்ன? நான் எந்த அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறேன்? அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அது நிறைவேறாத போது நான் எப்படிப்பட்ட மனநிலையை கையாளுகிறேன்? நிறைவேறணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல எக்ஸ்பெக்டேஷனையே கம்ப்ளீட்டா நிறுத்திடணும். யாருக்கிட்டையும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் நமக்கு தேவையில்லை. ஒரு படி மேல போய் சொன்னா, நம்முடைய குழந்தைகளிடமே கூட நாம் எதையும் எதிர்பார்த்து பழகுவது என்பது நமக்கு நன்மையை தருவது கிடையாது. இதெல்லாம் நமக்கு அனுபவ உண்மை. எல்லாருக்கும் இருக்கும். நான் சொல்லணும்னே அவசியம் இல்லை. நம்ம எதிர்பார்த்தோம்னா நமக்கு அதனால மனசுக்கு கஷ்டம்தான் வரும். எதிர்பார்க்காம நம்ம பாட்டுக்கு பழகி கொண்டு இருந்தோம்னு சொன்னா எந்த உறவுமே நெடுநாளைக்கு நீடித்து இருக்கலாம். அதுதான் இருக்கு. அடுத்தது 189 பார்க்கலாம். அரண் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. இங்க இந்த பூமி தாயை பத்தி பேசுறார் அவர். 2 விஷயமா எடுத்துக்கலாம். வையம்ங்கிறத பூமியையும் எடுத்துக்கலாம். இல்ல பூமியில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்கள் அல்லது சமூகம், அப்படியும் இதை வந்து பொருள் கொள்றதும் உண்டு. புறநோக்கி புன்சொல் உரைப்பான். யார் புறம் பேசுறானோ, புறநோக்கி தெரியும். அது திருப்பியும் ஃபுல்லா விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவ்வளவு குறள் படிச்சதுனால, புறநோக்கி புன்சொல் உரைப்பான் அப்படின்னு சொன்னாலே யார் வந்து புறம் பேசுகிறானோ அவன், பொறைனா சுமைன்னு அர்த்தம். அவன் வந்து இந்த பூமி மேல ஒரு சுமையா இருக்கான். நம்ம எல்லாரையும் சுமைன்னு சொல்றது இல்ல வள்ளுவர். யாரு தப்பு பண்றாங்களோ அவங்களதான் சுமை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சுமையை வந்து யார் தாங்கிறதுனா வையம், இந்த பூமியானது எதுக்காக தாங்கணும்? நம்ம பாக்குறோம், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு பொறையுடை மேல பார்த்தோம். தன்னையே அகழ்பவனை கூட தாங்கிக் கொண்டு அவனை கீழே போட்டு விடாமல் அவனுக்கும் நிற்பதற்கு இடம் கொடுக்கிறாள் இந்த பூமி தாய் அப்படின்னு பார்த்தோம். அந்த அளவுக்கு பொறுமையை நம்ம வந்து கடைபிடிக்கணும். என்னை தூற்றுபவனை கூட நான் வந்து ஏசக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இந்த பொறையுடை மேல பாக்குறோம். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பூமி தாயானவள் எல்லாரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இவர் வந்து நான் நான் வந்து அறத்தை கடைபிடிக்கிறேன், இவன் வந்து அறத்தை மீறி விட்டான், அதனால அவன் கால் கீழே இருக்கிற பூமி மட்டும் கொஞ்சம் ஆடட்டும், டப்புன்னு உள்ள போயிடட்டும் அப்படின்னு பூமி தாய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது பண்ணினா பூமியில பாதி பேர் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பூமிக்கு உள்ளதான் கிடப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறத்தை மீறி கொண்டுதான் இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் அறத்துக்கு கணக்கு வேற, இந்த பூமியோட இது இந்த இதெல்லாம் நிலநடுக்கம் அதுக்கெல்லாம் கணக்கு வேற. அதனால அதை எல்லாத்தையும் அப்படியே ஈக்குவேட் பண்ணி பாக்குறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. கர்மா கணக்குங்கிறது பெருங்கணக்கா இருக்கு. இங்க என்ன சொல்றாரு? அப்போ இந்த பூமியை தாய் எதுக்காக இவன் இவ்வளவு கெட்டவனா இருக்கானே, இவன் எதுக்கு தாங்குறாவோ அப்படின்னு சொன்னா, கடமைன்னு நினைச்சு தாங்குறா. தலையெழுத்துங்கிறாரு. தலையெழுத்து அந்த பூமி தாய்க்கு வேற வழியே கிடையாது. கீழே போட முடியும். அதனால தாங்கிக் கொண்டிருக்கா போல இருக்கு. முன்னாடி சொன்னார், புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் நன்று அப்படின்னு.
நன்று அதியேவன் சாதல் வந்து அறம் கூறும் ஆக்கம் தரும் சொன்னாரா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? இவரோட ஐடியா என்ன? அப்படிப்பட்டவன் இங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் அவன் இருக்கான். அவன் வந்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் என்ன? பூமி தாய், சரி என்ன பண்றது? இருக்கிறது எல்லாத்தையும் தாங்குற மாதிரி இவனையும் தாங்கி தான் ஆகணும்னு ஒரு கடமையாக தாங்குகிறாள். விரும்பி தாங்கல. அது ஒரு சுமையாக நம்ம எத சுமைன்னு சொல்லுவோம்? எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு அப்படின்னா, அத நம்ம சுமைன்னு சொல்ல மாட்டோம். என்னால அத தாங்க முடியாதது எப்போ வருது அப்படின்னா, அதன் மீது எனக்கு ஒரு வெறுப்பு வரும்பொழுது தான் அது சுமையாக மாறுகிறது. எந்த ஒரு விஷயமுமே. அதனால மற்றவருக்கு தீமை செய்யக்கூடியவன் இருக்கானே, பூமி தாய்ங்கிறத இன்னொரு ஒரு அர்த்தம் சொன்னேன். இதுல வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு. அந்த அர்த்தம் எடுத்து பார்த்தோம்னா கூட, இங்க மக்கள் எதுக்கா இப்போ ஒரு ஒரு குரூப்ல ஒரு 10 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர்ல ஒரு ஆள் வந்து அடுத்த ஆள பத்தி எப்ப பாரு இன்னொருத்தர்கிட்ட போய் புரணி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த குரூப்ல இருந்து அவன வந்து "போயா வெளில" அப்படின்னு நான் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. டக்குனு சொல்ல முடியும். இந்த காரணத்துக்காக சொல்ல முடியறதில்ல. ஒருவேள அதனால ஏதாவது பெரிய கெடுதல் நடந்து, அதனால ஒரு பிராது வந்து, அதனால ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா, அப்புறமா "நீ போய் இந்த இந்த பக்கம் வராத நீ" அப்படின்னு சொல்லி தொரத்தி விடலாம். ஆனா, இவன் அந்த மாரி அவன்ட்ட பேசுறான், இவன் இந்த மாரி இவன்ட்ட பேசுறான், அப்படின்ற ஒரு காரணத்துக்காக யாரும் யாரையும் வெளியில அனுப்புறதில்ல. காரணம் என்ன? ஏதோ இருந்துட்டு போறான். கடமைக்கு இந்த குரூப்ல இருக்கட்டும். ஆனா அவன்ட்ட எதுவும் வச்சுக்காதீங்க. அப்படின்னு சொல்லி தானே நம்ம வந்து அந்த இத லிமிட் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன்ஸ லிமிட் பண்ணலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது. வையம் அப்படிங்கிறது மக்கள்னு எடுத்துக்கொண்டால் கூட, அதாவது இங்க இடத்துலயும் நான் திருப்பவும் சொல்றேன். வையம், மக்கள், உலகு இது எல்லாமே அறிவார்ந்த மக்கள். யாரோ எக்ஸ் ஆர் ஒய் கிடையாது. எதுக்காக பெரியவங்க எல்லாம் அவங்களெல்லாம் பொறுத்துக் கொண்டிருக்கிறார்? ஏன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை? அப்படின்னு சொன்னா, அவர்கள் இருந்து அவர்களது ஒரு கடமை. நம்ம நம்ம இந்த சமூகத்துல எல்லா வகையான மக்களையும் இழுத்துக் கொண்டு போவது நம்முடைய கடமைங்கிறதுக்காக வச்சிருக்காங்கப்பா. அதுக்காக உன்னைய எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நீ நினைக்காத அப்படிங்கிறாரு. அப்போ நமக்கு மோசமான ஒரு தீய குணம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தீய குணத்தை மற்றவர்கள் நமக்கு நம்மளுக்கு கண்டுக்காம விடுறாங்க அப்படின்னு சொன்னா, அது நம்ம மேல இருக்கக்கூடிய பரிதாபத்தினால இல்ல. இது நம்மளோட கடமை தாங்கிக்கிறது அப்படிங்கிறதுனால. அதுக்காக நாம இந்த தீய குணத்தை வைத்துக் கொண்டிருக்கணும்னு அவசியம் இல்லங்கிற விஷயம் நமக்கு இதுல இருந்து தெரியுது. நாம வந்து நமக்கு நமக்கு வந்து இந்த புரணி பேசுவது அப்படிங்கிறது நம்மளுடைய மரபினர்ன்னு சொல்லிருக்காரு முன்னாடி. நம்ம நம்ம அது அந்த மாதிரியே ஒரு தன்மையை வளர்த்துக் கொண்டே இருந்தோம்னா, ஒரு பேருக்கு தான் நம்ம எல்லா குரூப்லயும் இருப்போம். நமக்கு உண்மையான ஆழமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது எங்கேயுமே அமையாது. யோசிச்சு பாருங்களேன். எங்கேயாவது யாராவது நம்பி ஒரு விஷயத்த சொல்லுவாங்களான்னா? சொல்லவே மாட்டாங்க. இந்த ஆள்கிட்ட சொல்லி இது 10 பேர்ட்ட போய் சொல்லி தேவையில்லாத வேலை இது பேசாம இருங்க. அவங்க வரைச்சே வாய மூடிக்கணுங்க நீங்க. அப்படின்னு சொல்லி நம்ம எத்தன பேர பார்த்திருப்போம். ஏன் காரணம் என்ன? இருப்போம். ஆனா இல்லாததுக்கு சமம் தான். நமக்கு எந்த விதமா நமக்கும் எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. இப்படியே போச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையும் மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தான் போகும். அப்படிங்கிறது தான் அங்க கருத்து. அடுத்தது 190 பார்க்கலாம். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. இந்த குறள் வந்து ரொம்ப ஃபேமஸ். 2 விஷயத்தினால. ஒண்ணு நமக்கு எல்லாருக்கும் மனப்பாட பகுதியில வந்திருக்கும். அதனால எப்படியாவது எழுதி 2 மார்க் வாங்கியிருப்போம். இன்னொன்னு இத நெறைய பேர் கோட் பண்ணுவோம். மற்றவங்கள குற்றம் காணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பேசும் பொழுதெல்லாம், இத நெறைய கோட் பண்ணி பேசுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால இது ரொம்ப பரிச்சயமான ஒரு குறளாகவும் இது இருக்கு. "ஏதிலார் குற்றம் போல்" இந்த இடத்துல ஏதிலார் அப்படின்னு சொன்னா, ஏதிலார்னா பிறருடையன்னு மற்றவர்களுடைய குற்றம் போல். குற்றம்னா இங்க குறைகள். அந்த குறைகளை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கிறோம். எடுத்த உடனே பார்த்தா ஒருத்தருக்கு குறை தெரியுதா என்ன? அங்கத்துல குறை இருந்தால் மட்டும் தான் எடுத்த உடனே பார்த்தா தெரியும். மத்தபடி அவர்களுடைய நடவடிக்கையிலோ, அல்லது மனதின் எண்ணங்களோ, அல்லது செயல்பாடோ பழகி பார்த்தா தான் தெரியும். அப்போ குறைகளை ஆராய்வது அப்படிங்கிற பரிமேலழகர். அத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறியா இல்லையா? நீ பழகி சும்மா இல்ல. நல்லா பழகி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற. அது மாதிரி தன்னுடைய குறைகள், தம் குற்றம் காண்கிற்பின். நான் எப்பயாவது வந்து ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நான் தள்ளியா இருக்கேன். எப்ப பாரு என் மனசு என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியறது. நான் எப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேங்கிறது எனக்கு தெரியுது. இன்னொருத்தனோட மனசுல இருக்கிறது என்ன? அவன் வாயில வர வார்த்தை எப்படிப்பட்டது? அதுக்கு பின்னாடி அவனோட எண்ணம் என்னங்கிறதெல்லாம் நான் மெனக்கெட்டு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு செலவிடுற நேரத்த,
என் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் அதனால் என் வார்த்தைகள் எப்படி வருகிறது அப்படிங்கிறதுக்கும் என் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறதுக்கும் ஆராய்ச்சி பண்ண கொஞ்சம் டைமை செலவு பண்ணிட்டேன்னு சொன்னா மண்ணும் உயிர்க்கு தீது உண்டோ. இங்கதான் சொன்னேன், முதல் குறளுக்கும் இங்கேக்குமான ஒரு அழகான கனெக்ஷனை வைக்கிறார். அப்படி மண்ணும் உயிர்க்கு, இங்க மண்ணும் உயிர்னா மண்ணும்னா எப்பவும் இருக்கக்கூடிய யாண்டும் நிலை பெற்று. நாம கீதையில படிச்சிருக்கோம், தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி தீரஸ்தத்ரண முக்கியதி. அந்த இடத்துல என்ன படிச்சோம் நம்ம, இந்த தேகின்னு ஒருத்தன் இருக்கானே, உடல்ல உயிர்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் இதே உயிர்ல இருந்து கொண்டு இந்த உடலானது பால பருவம், கௌமார பருவம், வயதான பருவம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இறுதியில் இந்த உடல் க்ஷீணமானவுடன் இந்த உடலை போட்டுவிட்டு வேறு ஒரு உடலுக்கு தாவி போய்கொண்டிருக்கிறான். அங்க என்ன பார்த்தோம் நம்ம, இந்த உயிர்ங்கிறது உடலை உகுத்து விட்டு வேற ஒரு உடலுக்கு எடுத்துக்கொண்டு போகிறது. அப்ப உயிர்ங்கிறது போயிட்டே இருக்கு. அதுக்கு கொசு உடல் கிடைக்கும், எறும்பு உடல் கிடைக்கும், நாய் உடல் கிடைக்கும், பன்னி உடல் கிடைக்கும், மனித உடல் கிடைக்கலாம், தேவ உடல் கிடைக்கலாம், என்ன உடல் வேணா கிடைக்கலாம். அப்படி இந்த உயிர் உடலை தேடி அடுத்தடுத்து பயணம் பண்ணி கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தோமா, அதுதான் மண்ணும் உயிர்த்து. இந்த உயிர் இந்த உடலுக்கு மட்டும் இந்த உடலுக்குள்ள மாத்திரம் இருந்து உடம்பு போயிடுத்துன்னா உயிர் போயிடுத்துன்னு நம்மளோட சாஸ்திரம் சொல்றது கிடையாது. இது ஏன் வேத சம்மதமாக இருக்கிறது திருக்குறள் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரமாணம். இந்த வார்த்தைகள் எல்லாம் வேற எங்கேயும் இல்லை, வேதத்திலிருந்து தான், வேதம் தெரிந்ததனால்தான் அவரால் இதை எழுத முடிகிறது. இந்த உயிருக்கு நம்ம இன்னும் ஒண்ணு பார்த்தோம், அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு, உடலுக்குன்னு சொல்லல. நீ நல்லா அறம் பண்ணுப்பா உடம்பு நல்லா குண்டாகும் அப்படி சொல்லல, உன் உயிர் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம அங்க என்ன பார்த்தோம், இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது அது எடுத்துக்கொண்டு போவது மூன்றே விஷயங்கள். ஒன்று புண்ணியம், இன்னொன்று பாபம், மூன்றாவது அது கற்ற கல்வி. இதைத்தான் அது எடுத்துக்கொண்டு போகிறது. அப்போ இந்த அந்த உயிர் சும்மா போறது கிடையாது. சூக்ஷ்ம சரீரமாக அது ஒவ்வொரு உடலாக அது மாறிக்கொண்டு போகும் பொழுது இதெல்லாம் அங்க தேவையா இருக்கு. மண்ணும் உயிர்க்கு தீது உண்டோன்னு கேட்கிறாரு. தீதுன்னா என்னது, கெட்டது, தீமை. உயிர்க்கு என்ன தீமை வரும், உயிர்க்கு தீமைங்கிறது பாபம், உயிர்க்கு நன்மைங்கிறது என்ன, புண்ணியம். அப்போ உயிருக்கு நல்லது அப்படின்னு சொன்னா அது புண்ணியத்தை சேர்த்து கொண்டு அடுத்ததுக்கு போகிறது. அப்படின்னா ஒரு தேவ சரீரம் கிடைக்கிறது, சொர்க்கத்துல கொஞ்ச நாள் இருப்பா, ஜாலியா ரொம்ப ஊர்வசி எல்லாம் பாரு, என்ன பார்த்தாலும் கீழே மர்த்தியலோகம் விசந்தி வரணும், அது வேற விஷயம், போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னா அந்த உயிர் நிறைய புண்ணியத்தை சேர்த்து கொண்டு ஜம்முன்னு போறது, வேற வேற உலகங்களை எல்லாம் அது பார்த்து கொண்டு வருகிறது அப்படின்னு அந்த உயிர் புண்ணியத்தை செலவு பண்றது. பாவமா இருந்ததுன்னா எங்க போகும் அது பாவம், நரகத்துக்கு தான் போகும். தீயுழி உய்த்து விடும். முன்னாடியே இதுல அதிகாரத்துல பார்த்தோம். பொறாமைங்கிறது அவனை திருச்செற்று, திரு என்றால் என்ன, அத்தனை செல்வங்கள் அந்த புண்ணியம் எல்லாம் போயிடும், எல்லாம் போய் அவனுக்கு தீயுழி உய்த்து விடும், தீமையான அந்த நரகத்திற்கு அவனை தள்ளிவிடும்னு சொன்ன. இங்கேயும் என்ன சொல்ற, மண்ணுயிர்க்கு தீது உண்டோ. தீது உண்டோன்னா அதாவது தீமையை வரவழைத்துக் கொள்வானோ. யாரு வரவைத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா, மற்றவன் குற்றத்தை பார்க்கறதுக்கு செலவழிகிற நேரத்தை தான் குற்றத்தை பார்த்து தன்னை திருத்தி கொண்டு தான் வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் மயக்கில் ஆழ்ந்துன்னாரு இல்லையா தாயுமானவன். அந்த மாதிரி நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிற பர்பஸையே மறந்து போய் அடுத்தவனை நோட்டம் பார்த்து கொண்டே என்னுடைய என்னுடைய வேலையெல்லாம் அதுலயே நான் என்னுடைய நேரத்தை எல்லாம் போக்காம என்னை நான் செப்பனிடுவதற்கு நேரம் செலவழித்தால் அவனுடைய உயிர்க்கு தீமை என்பதே வராது அப்படிங்கிறனாக்கா என்ன அர்த்தம், பாபம் என்பதே சேராது. எங்க இதுக்கும் ஃபர்ஸ்ட் குறளுக்கும் என்ன கனெக்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அறம் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறன் கூறான் என்பது இனிது அப்படின்ற. நீ புண்ணியம் எல்லாம் பண்ணலன்னா பரவாயில்லப்பா, நீ அடுத்தவனை பத்தி புரணி பேசாம இருந்தாலே போதுமானது. உனக்கு அந்த புண்ணியத்தினால் என்ன வருமோ அந்த புண்ணியம் உனக்கு சேரலனாலும் பரவாயில்ல, இந்த பாவம் சேராம இருந்தா சரிதான் அப்படின்னு சொன்னார்ல. இங்கேயும் அதைத்தான் சொல்றாரு. கடைசியில கொண்டு எப்படி முடிக்கிறார், பாவம் என்பது உனக்கு சேரக்கூடாதுன்னா அடுத்தவனை பார்க்காது, உன்னை பாரு, உனக்கு என்ன நடக்கிறது, உன்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உன்னோட எண்ணம் கரெக்டா இருக்கா, நீ எல்லாம் அறம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கிறதா, அறம் சார்ந்த பேச்சு இருக்கிறதா,
அறம் சார்ந்த செயல்கள் இருக்கிறதா? டிக்கு விட்டுட்டு அடுத்த நாளைக்கு போ. தேவையில்லாம அவன் என்ன பண்றான்? இவன் என்ன பண்றான்? அவன் அப்படி பண்ணிட்டானே! இவன் இப்படி பண்ணிட்டானே! அதெல்லாம் பண்ணாதப்பா. அடுத்தவனுடைய குற்றத்தை ஆராய்ந்து பார்க்காதே. அதற்கு பதிலாக உன்னுடைய குற்றத்தை ஆராய்ந்து பார். இருக்கு நிச்சயமா. இந்த ஒப்பாதிக்குன்னு குற்றங்கள் வரும். அந்த குற்றங்களை ஆராய்ந்து பார். அதை திருத்திக் கொள். அவனுக்கு உயிருக்கு தீமையான பாபமானது சேராது. அதான் அங்க முக்கியம். உயிருக்கு தீமையான பாபமானது சேரக்கூடாது. இப்ப பாபம்ங்கிறது நமக்கு மிகவும் மோசமான விளைவுகளை தரும். நமக்கு 2 விஷயம் இருக்கு வாழ்க்கையில. பாபம்னு ஒண்ணு இருக்கு, பழின்னு ஒண்ணு இருக்கு. முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். மறந்து போயிட்டதுனா கூட திரும்ப நான் வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். பாபம்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த ஜென்மாலயா இந்த ஜென்மால பலன் தரலாம். இல்லன்னா அடுத்த ஜென்மால கூட பலன் தரும். இது வந்து ஜென்மாக்கு ஜென்மா டிரான்சிட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இந்த பழிங்கிறது இருக்கு இல்லையா? அது இந்த பிறவியில நமக்கு துக்கத்தை தரக்கூடியது. நான் முன்னாடியே சொன்னேன். இந்த பழிங்கிறது ஒளியை மங்கச் செய்யும் அப்படின்னு. அடுத்தவனை பத்தி பழி சொல்லிக்கொண்டே இருந்தால் அவனுடைய ஒளியானது மங்கும், புகழ் மங்காது அப்படின்னு சொன்னேன். வேற ஒரு இந்த இதுலயே தான் முன்னாடி ஒரு கான்டெக்ட்ல சொன்னேன். அப்படிங்கிற போது இந்த பாபம் பழிங்கிறத கூட நம்ம இந்த ஜென்மத்துல அனுபவிச்சு ஏதோ தீர்த்துடணும். பாபம்ங்கிறது ஜென்மாக்கு ஜென்மா டிரான்ஸ்பர் ஆயிட்டே போகும். எதுக்கு அது தேவையில்லாது? அடுத்தடுத்த நரகங்களுக்கு போவதற்காகவா இந்த கடினப்பட்டு இந்த மனித பிறவியை நாம் எடுத்திருக்கோம்? கிடையாது. அதனால இதுல ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இன்னொரு கனெக்ஷன் என்னன்னா, இந்த புறங்கூறாமை அப்படிங்கிறத சொல்றாரு இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி அழுக்காராமை பார்த்தோமா? அழுக்காராமையில நீ வந்து பொறாம படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாரா? பொறாமப்படுறது ஏன் நான் படுறேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. ஒரு சிஷ்யன் உட்காந்து, எனக்கு ஏன் குருவே பொறாம வருது அப்படின்னு கேட்டான். அதுவா, நீ இன்னொருத்தன் பொருளுக்கெல்லாம் ஆசைப்படுறதுனாலதான் உனக்கு பொறாம வருது. இன்னொருத்தன் பொருளுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெக்காமை சொன்னது அப்படின்னு அதை வந்து கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியறது நம்மளால. அதே மாதிரி இங்க என்ன சொல்றார்? நீ புறம் கூறாமை அப்படின்னு. ஏன் நான் புறம் பேசுறேன்? இந்த புறம் பேசுறதுங்கிறது அடுத்தவனை பற்றி பேசுகிறேன் இல்லையா? அத அடுத்த அதிகாரத்துல பயனில சொல்லுதல் அப்படிங்கிற விஷயமா அதை கொண்டு வர்றார். பயனில சொல்லாமை அப்படின்னே ஒரு அதிகாரம். அடுத்தது நாம அதை தான் பார்க்க போறோம். நம்ம அதே அந்த இதை ஒன்னொன்னா நம்ம வந்து கனெக்டிவிட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பிறனில் விழையாமை பார்த்தோம். இந்த பிறனில் விழைவது அப்படிங்கிறது ஒரு இச்சையினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்னு பார்க்கும். அப்போ அடுத்தது சொல்றார், பொறுமையா இருப்பா. பிறனில் விழையாதே, கொஞ்சம் பொறுமை காத்து கொண்டு. உன்னுடைய இச்சைகளுக்கு ஒரு அளவு இருக்கிறது. அதே சமயத்துல நீ அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் மற்றவர்கள் உன்னை தூற்றும் பொழுது பொறுமையை கடைபிடி அப்படிங்கிறதுனால அங்க பொறையுடைமையை கொடுத்தார். அடுத்தது பொறாமைப்படாதே. பொறாமைப்படாமல் இருப்பதற்கு நீ என்ன பண்ண வேண்டும்? அடுத்தவருடைய பொருளை ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறார். அடுத்தது இப்ப என்ன சொல்றார்? இந்த இதுல வந்து நீ வந்து புறம் கூறாதே, அடுத்தவனை பற்றி தூற்றாதே. நீ தூற்றாமல் இருப்பதற்கு பயனற்ற சொற்களை பேசாமல் இருப்பது என்ற விரதத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு அடுத்ததுல நமக்கு சொல்ல போறார். மிக அழகான ஒரு டாபிக் அடுத்தது வரப்போகுது. இந்த அளவுல இன்னைக்கு நாம வந்து இந்த வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல நம்ம பயனில சொல்லாமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தோட நாம விவரங்களை பார்க்கலாம்.